அடுத்து என்னன்னு கேட்டா இந்த காலை வைக்கிற விஷயம் இருக்குதுல, அது நான் நேத்து பார்த்தேன். என்னன்னு கேட்டா இந்த பக்கத்துல ஒருத்தர் நின்றான்னு வைங்களேன், இப்படி நவட்டிட்டு வருவாங்க. அவன் நவண்டான்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் இப்படி போறது. ஒருத்தங்கால ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அகல ஹதீஸ்ங்கிற ஒரு ஜமாத்து சகோதரர்கள்ட்ட வழக்கமாக இருக்கிறது. அதுல ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ தவறாக விளங்கி கொண்டு அவங்க ஒரு சட்டம் எடுத்ததுனால ஒருத்தங்கால ஒருத்தர் மிதிச்சு ஓடுற அளவுக்கு ஆக்கிப்படுறாங்க. ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து தொழு வர்றார். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சப்புல நிக்கும் பொழுது இப்படிதான் நிக்கணும், இப்படி இப்படிதான் நிக்கணும். இப்படி நிக்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் மட்டும் முன்னாடி தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிறார். இமாம் நிக்கிற மாதிரி வைங்களேன், இமாம் முன்னாடி நிக்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு ஜானபடி முன்னாடி வந்து நிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, என்னப்பா இது, இப்படி செய்யக்கூடாது, முன்னாடி தள்ளிக்கிட்டு நிக்க கூடாது. சப்புல நின்றா அப்படி ஒரு கோடு கிழிச்சா நேரா இருக்கணுமே தவிர ஒரு ஆள் மட்டும் இப்படி முன்னாடி வந்து நிக்கிறது, ஒரு ஆள் அப்படி பின்னாடி போய் நிக்கிறது எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் சப்புகளை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாங்க. இதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் காலோடு கால், தோளோடு தோல், முட்டுக்காலோடு முட்டுக்கால் இணையும் விதமாக நின்று கொண்டார்கள். இதான் ஹதீஸ் வாசகம். இப்ப காலோட கால சேர்த்துட்டீங்கல்ல, இன்னொரு ஆள் வாங்க தெரியும், முட்டுக்காலோட முட்டுக்கால் சேரணும். நீங்க காலோட காலையும் சேர்க்கணும், முட்டுக்காலோட முட்டுக்காலையும் சேர்க்கணும். இப்படி அர்த்தத்துக்கு, அதாவது ஒரு ஹதீஸ் அமல்படுத்துறதா இருந்தா அதோட எல்லாத்தையும் அமல்படுத்தணுமா இல்லையா? அதுல என்ன வருதுன்னு கேட்டா, காலோடு கால் முட்டுக்காலோட சேருமா? முட்டுக்கால் அமைப்பு இப்படித்தான் அமைச்சிருக்கிறோம். முட்டுக்காலோட முட்டுக்கால சேர்த்தா இப்படித்தான் சேர்க்க முடியும். கழுத மாதிரி கழுத காலை உடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, இப்படி நின்றா தான் முட்டுக்கால் சேருமே தவிர எந்த ஒரு மனுஷனும் காலையும் முட்டுக்காலையும் கொண்டு சேர்க்க இயலுமா? ரெண்டு சேர்த்த ஹதீஸ்ல வருது, நீ ஒண்ணு செய்யற. அப்ப அந்த ஹதீஸ்க்கு அந்த அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்? ஒருத்தர் முன்னாடி தள்ளிக்கிட்டு இருந்தார்ல, அதான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. காலோட கால்னா காலுக்கு நேர கால். இப்ப வந்து நில்லுங்க, இப்படி நிக்கிறாரு, இதான் நடப்பு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, இவர் இப்படி நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? சஃப நேராக்குங்கறாங்க. நேரா போங்க. இப்ப நேரா போனோம்னா காலோடு கால், தோளோட தோல், ஒரு நேர்கோடு. நேர்கோட்டை சொல்லுதே தவிர ஒட்டுறத சொல்லல. நல்லா விளங்குதா? அந்த அர்த்தம் நேர்கோடுங்கிற அர்த்தமே தவிர ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. மூணு நடக்காது. காலோட கால் மட்டும் வசதின்னு பிரிச்சுக்கிறீங்க, தோளோட தோல் ஒட்டி காட்டுங்க பாப்போம். அப்ப என்ன செய்யணும்? குட்டையானவனையா ஒரு சபா பிடிச்சு நிப்பாட்டணும். அது அளவு பார்த்து 4 அடிலாம் வந்து ஃபர்ஸ்ட் 5 அடிலாம் அந்த சபுகுவா, 3 அடிலாம் இந்த சபுகுவா, அப்பதான் தோளோட தோல் ஒட்டுமா? எப்படி இது? அதனால இது வந்து தப்பா விளங்கிக்கிட்டாங்க. அந்த காலை விரிச்சு வைக்கிற பழக்கத்தை நம்ம நிறுத்த வேண்டும். அது ஒரு மார்க்கத்தை தப்பா புரியுறீங்க. அவன் ஒதுக்கிட்டு போனா கூட இப்ப மிதிக்கிறீங்கள, அது போக நெருக்கி நிக்கணுங்கிறது மாத்தமா போயிடுது. விரிச்சுக்கிட்டு போனா நெருக்கி நிக்கிறது. நீ ஒடுக்கி நின்றதான இன்னொரு ஆள் நிக்கலாம். சபுல 10 பேர் நிக்கிற சபுல 12 பேர் நிக்கிறதா இருந்தா ஒடுக்கணும். நீ பாட்டுக்கு இப்படி விரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் எடுத்தீங்கன்னா 12 பேர் இருக்கிறது 6 பேர் நிக்கிறான். இதான் நெருக்கி நிக்கிற அளவுகளை நடுவுல செய்தாம போறது பெரிய இடம் விட்டுறாங்க. அதனால காலோட கால் என்பதற்கு அந்த அர்த்தம் கிடையாது. அது சுன்னத்துக்கு மாத்தம். அதுதான் சரி நீங்க நினைத்தால் இதை சேர்த்து செய்யுங்க. முட்டுக்காலோட முட்டுக்காலையும் சேர்த்துக்கிட்டு தொழுவுங்க.